ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோவோட 79 அப்புறம் 80 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 78 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த பல்க் அப்படிங்கிற 5th ஆர்டர் வாரியரை தோக்கடிச்சிருப்பான். அப்புறம் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த பல்கோட ஆளுங்க 3 பேர் வந்திருப்பாங்க. அப்போ நம்ம லோலா வந்து அவனுங்க 3 பேர்த்தையும் போட்டு பொழந்துட்டு நம்ம ஹீரோவை உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிருப்பா. ஹீரோ சும்மா இல்லாமல் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுருப்பான். லோலாவும் மவனே நீ செத்தரா அப்படின்னு ஒரு டெவில் மாதிரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பா. ஹீரோவும் நான் எதையும் வேணும்னு பண்ண கிடையாது, என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு கதறி இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் லோலாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவளை நான் கிஸ் பண்ணதுக்கு அவ எனக்கு எதுவுமே பண்ண கிடையாதா, என்னங்கடா இது, இவ எனக்கே பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்கா அப்படின்னா ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் என்னடா இப்ப நீ பெட்டரா ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் ஓகே தான், இப்ப நார்மலா தான் இருக்கேன் அப்படின்ட்டு, ஆனா இப்ப எதுக்காக கேட்கற அப்படிங்கிறான். லோலாவும் டின்னர் டைம் ஓவர், இப்ப ட்ரைனிங் டைம்டா அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் லோலா நம்ம சாப்பிட்டுட்டு ட்ரைனிங் எடுக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு, இல்ல என் உடம்புக்கு தான் நல்லது இல்லை போல, நான் அப்ப டயர்டா இருந்ததுனால அவன் அடிக்கல, ஆனா இப்ப இந்த ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு என்ன நல்லா பொழக்க போறான்னு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா ரைட்டு, செத்தா சாமிக்கு, வாழ்ந்தா லோலாவுக்கு, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு போறான். லோலாவும் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு, இல்ல இவன் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்குது, இங்க இருக்க நிறைய வாரியர்ஸ் வருஷ கணக்காகியும் அதே ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க, ஆனா இந்த ஃப்ராஸ்டரால மட்டும் எப்போ டெய்லியும் பவர்ஃபுல் ஆக முடியுது, அப்படி இவன் என்ன கல்டிவேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்றான், இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ண முடியாம பிளாக் பண்ணிக்கிட்டு, ஏமா லோலா ஒரு நிமிஷம் நில்லு, நீ என்ன உன்னோட புது பாய் ஃப்ரெண்டை கொல்ல பாக்குறியான்னு கேட்கறான். லோலாவும் அவனோட வெப்பனை தள்ளி விட்டு அவன் மூஞ்சிக்கு நேரம் அந்த உட்டன் கத்தியை வச்சுட்டு, உன்னோட கரண்ட் ஸ்கில் லெவல் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் அட இது தெரிஞ்சது தானே, இதை பத்தி எதுக்கு பேசணும் அப்படின்னு கேட்கறான். லோலாவும் அப்புறம் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, உனக்கும் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் டெக்னிக் தெரியும்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால நம்ம 2 பேர்த்தோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்ல எது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றா. ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு, அடியே பைத்தியம் என்னன்னா கொல்ல பாக்குறியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, அதுக்குள்ள இவ எங்கடா போனா அப்படின்னு மறுபடியும் ஷாக் ஆகுறான். லோலாவும் ஒரு கோஸ்ட் மாதிரி நம்ம ஹீரோ பின்னாடி வந்து ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுட்டா. ஹீரோலாம் அடி பைத்தியம் நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு கதறான். லோலாவும் டே முட்டாளே, உன் பக்கத்துல இருக்க எனர்ஜியை சென்ஸ் பண்ணி உன்னோட சோர்ஸ் பவரை வச்சு ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ண மாட்டியா, நீ என்ன முட்டாளா அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட ஒடியாரா. ஹீரோவும் எனக்கு ரொம்ப வலிக்குதே அப்படின்னு ஆக்டிங் போடுறான். லோலா நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு ஒடியாந்து பாப்பான்னு பார்த்தா அட்டாக் பண்றதுக்கு ஒடியாந்து இருக்கா. ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு, யாரா இந்த சைக்கோ, இவளோட வெறும் கையில பண்ணக்கூடிய அட்டாக்கே என்னோட சோர்ஸ் பவரை நான் இன்ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ற அளவுக்கு இருக்கு, இப்படியே விட்டா சரியாவாது அப்படின்னு அவனோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். லோலாவும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, இல்ல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நான் அந்த A20 ஜோன்ல இவனை பார்த்தப்ப ஈவன் இவன் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா கூட இல்ல, ஆனா இப்ப 3rd ஆர்டர் வாரியர்ல பீக் லெவல்ல இருந்துகிட்டு இந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தது மட்டும் இல்லாம ஒரு 5th ஆர்டர் வாரியரையும் தோக்கடிச்சிருக்கான். உண்மையிலேயே இவன் யாரு தாண்டா அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் இப்ப இது என்னோட டர்ன், என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்டை எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். லோலாவும் நம்ம ஹீரோவை சுத்தமா கவனிக்காம நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லானதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோவும் கதறிக்கிட்டே, அடி பைத்தியம் நீ எதுக்கு அங்க உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்க, இங்கிருந்து நவுந்து போ, இல்லனா உனக்கு அடிபட்டுரும், என்னால வேற இந்த அட்டாக்கை நிறுத்த முடியலையே அப்படின்ட்டு அவனும் கஷ்டப்பட்டு அந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்ண பாக்குறான். பார்த்தா அந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்றங்கிற பேர்ல ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு. அடியே லோலா, நான் ஒன்னும் வேணும்னு பண்ண கிடையாது, நீ சிலையாட்டம் இருந்ததை பார்த்து நான் என்னோட அட்டாக்கை ஸ்டாப் பண்ண வந்து என்னமோ ஆயிப்போச்சு, என்னை எதுவும் பண்ணிராத அப்படின்னு கதறான். லோலாவும் கொலை வெறியோட நம்ம ஹீரோ அட்டாக் பண்றா. இந்த ஷேடோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும். அங்க பார்த்தா நம்ம ரெக்ஸ் பயப்புள்ள ஹீரோ அடி வாங்குறத பார்த்து யாரா இந்த சைக்கோ அப்படின்னு அதுவே மிரண்டு போய் உக்காந்துட்டு இருக்குது. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் உன்னோட மூஞ்சிக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கறா. ஒயிட்டும் டே ஃப்ராஸ்டர் தயவு செஞ்சு நீயும் லோலாவும் சண்டை போட்டன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறா. நம்ம மொட்டை சாரும் ஹீரோவுக்கு ஒரு பெரிய அட்வைஸ் கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டே, டே தம்பி நான் வயசு அனுபவத்துல சொல்றேன், பொண்ணுங்க கூட சண்டை போடும் போது நீ தோத்து போயிடணும் அப்படிங்கிறான். நம்ம ஒயிட்டும் டே முட்டாள் மொட்டை, அவனுக்கு என்னடா தேவையில்லாம அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு மிரட்டுறா. அந்த மொட்டையும் நான் சும்மா ஜோக் பண்ணனே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த கெர்லோஸும் வந்து கிளாஸ் பிரசிடென்ட்டே நீங்க மாஸ்க் காட்டிட்டீங்க போங்க, அந்த அத்லெட்டிக் டவர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸே யாருமே அந்த அளவுக்கு டாப் பொசிஷனை ரீச் பண்ண கிடையாது, நம்ம கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, நான் உங்க பவர் லெவலை சந்தேகப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க
வச்சிருங்க அப்படிங்கிறான். அந்த கிளாஸ் பசங்க கூட ஆமா ஆமா நாங்களும் கேள்விப்பட்டோம், அந்த மால்ச்சி ஆரியோவே 20வது ஃப்ளோர்ல தான் இருக்கானா, ஆனா நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டோ 21வது ஃப்ளோர்ல இருக்காரு, இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த கெர்லோஸும் சும்மா இல்லாம ஆமா பிரசிடென்ட் நீங்க வேற லெவல் பண்ணிட்டீங்க, இனிமே உங்களோட வழியிலேயே நாங்களும் ட்ரைனிங் எடுக்க போறோம் அப்படின்னு கத்துறானுங்க. ஹீரோவும் அப்படியா, முதல்ல அந்த 2x கிராவிட்டியில 5 மணி நேரம் தாக்கு பிடிங்க, அப்புறமேட்டுக்கு பார்த்துப்போம் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த கிராவிட்டி சேம்பர்ல நம்ம பசங்களும் கடுமையா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கெர்லோஸும் என்னால நம்பவே முடியல, இந்த கண்டிஷன்ல எப்படி நம்ம ஃப்ராஸ்டர் 5 மணி நேரம் இருந்தான், இவன் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் தானா, அது மட்டும் இல்லாம 3x கிராவிட்டியில கூட 2 மணி நேரம் இருந்தானா, யாரு சாமி இவன் அப்படின்ட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க அசால்ட்டா மூவ் ஆகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டே நீ உண்மையிலேயே மனுஷன் தானா, எங்களால இங்க லைட்டா நவர கூட முடியல, யாரா நீ அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் சரி கிராவிட்டியை 3 மடங்கு ஆக்குவோமா அப்படின்னு கேட்கறான். அவனுங்களும் அடே சைக்கோ நீ யாரா, எங்களை எல்லாம் கொல்ல பாக்குறியா, ஆளை விடுறா அப்படின்ட்டு எல்லாம் கதறிக்கிட்டு வெளியே ஓடுறானுங்க. ஹீரோவும் என்னங்கடா என்ன சுத்தமா மதிக்கவே இல்லையே எவனும், சரி முதல்ல இவனுங்களுக்கு டிசிப்ளின் அப்படின்னா என்னன்னு கத்து கொடுக்கணும், நாளைக்கு வாங்கடா அவனுங்களா இந்த ரூம்ல வச்சு உங்களை பூட்டிடுறேன் அப்படின்ட்டு உண்மையிலேயே இந்த 3 மடங்கு கிராவிட்டியில ட்ரைனிங் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு அவனே ஷாக்ல பாக்குறான். அப்ப நம்ம மொட்டையும் பிரசிடென்ட்டே உங்களை பாக்குறதுக்கு விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு லோலாவை கூட்டிட்டு வரான். ஹீரோவும் லோலா இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். அவளும் என்னோட ஸ்டூடெண்ட் கார்டு ஒர்க் ஆகல அப்படிங்கிறா. ஹீரோவும் அதுக்கு நான் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம கிளாஸ் பசங்களை எட்டி பார்த்து ஆஹா இதுதான் நம்ம பிரசிடென்ட்டோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சிரிக்கிறானுங்க. ஹீரோவும் என்னங்கடா நீங்க பிஸியா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சா ஃப்ரீயா தான் இருக்கீங்க போல, சரி அப்படின்னா என் கூட வந்து ட்ரைனிங்ல மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான். அவனுங்களும் இல்ல பிரசிடென்ட் நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் தனியா இருங்க அப்படின்ட்டு ஓடி போயிட்டானுங்க. ஹீரோவும் இவனுங்க இப்ப எதுக்குடா ஓடனானுங்க அப்படின்னு பாக்குறான். அப்போ அந்த சேம்பர்ல இருந்து 5x கிராவிட்டி ஆக்டிவேட்டட் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் கதறிக்கிட்டே கீழே விழுந்துட்டு அடியே லோலா என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். அவளும் என்னடா இத கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியலையா அப்படின்னு கேக்குறா. அப்புறம் அந்த கிளாஸ் 1ஓட ட்ரைனிங் ரூம்ல மால்ச்சி ஆரியோவை காட்டுறாங்க. அவனும் அந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்ட போய் எங்கடா லோலாவை காணமே அப்படின்னு கேக்குறான். ஃப்ரெண்டுக்காரனும் பாஸ் அவ கிளாஸ் 10க்கு போறதா கேள்விப்பட்டேன், அப்புறம் அந்த ஃப்ராஸ்டருக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுப்போமா அப்படின்னு கேக்குறான். அந்த மால்ச்சி ஆரியோவும் என்னது மறுபடியும் ஃப்ராஸ்டரா, யாரு தாண்டா இவன், எதுக்குடா என் விஷயத்துல மூக்க நுழைக்கிறான் அப்படின்ட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த கிளாஸ் 10 பாத்துக்கிறதுக்கான ஒரு டைம் வரும், அப்ப அவனுங்க எல்லாத்தையும் மொத்தமா வச்சு செஞ்சு விட்டுருவோம் அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும் அந்த கிராவிட்டி சேம்பர்ல எந்திரிக்க முடியாம என்னால 4 மடங்கு கிராவிட்டினா கூட சமாளிச்சிருக்க முடியும், ஆனா இந்த 5 மடங்கு கிராவிட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவரா அப்படிங்கிறான். லோலாவும் அட இன்னும் ட்ரைனிங் ஆரம்பிக்கவே இல்லடா அப்படின்னு ஒரு லிவரை இழுத்தா 10 கிலோவாட் ட்ரைனிங் மூட் ஆக்டிவேட் அப்படின்னு எலக்ட்ரிக்கல் செயின் எல்லாம் வருது. ஹீரோவும் அடி சைக்கோ இந்த 5 மடங்கு கிராவிட்டியில எலக்ட்ரிக் செயின் எல்லாம் வச்சு எனக்கு ட்ரைனிங் கொடுத்த அப்படின்னா நான் கண்டிப்பா செத்து போயிருவான் அப்படின்னு கதறான். லோலாவும் அந்த எலக்ட்ரிக் செயினோட நடந்து வந்துகிட்டு டே நான் குழந்தையா இருக்கும் போது என்னோட எஸ்டேட்ல இந்த 5 மடங்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது நார்மலான ஒண்ணு, நீ என்னடா இதுவே ஓவர்னு சொல்ற அப்படிங்கிறா. ஹீரோவும் நான் வந்து அதை அப்படி மீன் பண்ண கிடையாது, இருந்தாலும் என்னால பண்ண முடியுமா அப்படின்னு இழுக்கிறான். லோலாவும் அட முதல்ல ட்ரை பண்ணாதானே உன்னால பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு அந்த எலக்ட்ரிக் செயினை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றா. ஹீரோவும் வழியில கதறான். அப்ப நம்ம பிளாக்கும் இங்க கிராவிட்டி சேம்பர்ல நடக்கிற சத்தத்தை கேட்டுட்டு அங்க என்ன மறுபடியும் இங்க சண்டை போடுறாங்களா அப்படின்னு கேக்குறா. நம்ம மொட்டையும் எனக்கு தெரிஞ்சு அங்க ஏதோ சண்டை தான் நடக்குது, ஆனா அதுல ரொம்ப சஃபர் ஆகுறது நம்ம கிளாஸ் 10ஓட பிரசிடென்ட்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஒயிட்டும் வெறி ஆயிட்டு ஆமா அங்க உள்ள டேஞ்சர் அதுவும் எக்ஸ்ட்ரீமான டேஞ்சர் அப்படிங்கிறா. அப்ப நம்ம மொட்டையும் ஒயிட்டை பார்த்து ஷாக் ஆயிட்டு அடியே பைத்தியம் உனக்கு என்ன அப்பப்போ பேய் பிடிச்சிக்குமா அப்படின்ட்டு அந்த கிராவிட்டி சேம்பர்ல அவன் காதை வச்சு அங்க உள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் உள்ள நடக்கிற சத்தத்தை கேட்டுட்டு நாம இப்படியே வெளியே நின்று வேடிக்கை பார்க்கறது உண்மைதானா, நம்ம பிரசிடென்ட் சேஃபா தான் இருப்பாரா அப்படிங்கிறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்க்கணுமே ஏதோ கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி, இந்த அளவுக்கான எலக்ட்ரிசிட்டி என் உடம்புல பாஸ் ஆனதே இல்ல, நான் இப்ப சாகாம உயிரோட இருக்கிறதே ஒரு உலக அதிசயம் தான் அப்படின்னு கீழே மயக்கம் போட்டு விழுந்து போயிட்டான். லோலாவும் டே இது வெறும் 10 கிலோவாட் எலக்ட்ரிசிட்டி தான்டா அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னோட மூளை இப்ப ஏதோ ஃப்ரை ஆன மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, என்னதான் இந்த ட்ரைனிங்னால நான் மியூட்டன்ட் பீஸ்ட கொல்லாமையே எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணானே அப்படின்னாலும் இது ரொம்பவே கொடூரமா இருக்குடா அப்படிங்கிறான். லோலாவும் சரி இந்தா நீ கொடுத்த பாயிண்ட்ஸுக்காக இந்த கிறிஸ்டலை வச்சுக்கோ அப்படின்னு ஏதோ ஒரு அல்ட்ரா கிறிஸ்டலை தூக்கி போடுறா. ஹீரோவும் என்னது இவ்வளவு வேல்யூபிளான ஒரு கிறிஸ்டலை எனக்காக கொடுக்குறியா, இதை என்னால
கண்டிப்பா ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறான். லோலாவும் அப்படின்னா திருப்பி குடுறா அப்படின்னு கேக்குறா. அவனும் இவன் என்னடா பொசுக்குன்னு திருப்பி கேட்டாலே அப்படின்ட்டு இல்ல இல்ல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டே ஒரு gift கொடுத்துருக்கா, அதை எப்படி நான் மறுக்க முடியும் அப்படிங்கிறான். அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு அந்த கிராவிட்டி சேம்பர்ல நம்ம ஹீரோவும் தீயா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி மூலியமாவே அவனோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து லெவல் 20 போயிட்டான். அப்புறம் டிவோர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கில்லோட பவர் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோனால எனர்ஜியை எக்ஸ்பீரியன்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும். அப்புறம் இவன் 4th ஆர்டர் வாரியராகவும் மாறிட்டான். இதனால ஒரு 50 ஸ்டாமினா பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹீரோவும் சூப்பர், நான் கடைசியா லெவல் 20 ரீச் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் இருக்க எனர்ஜி அப்சர்வ் பண்றது மூலியமா என்னால எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்க முடியும். இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு அவனுக்கு கிடைச்ச 20 பாயிண்ட்டையும் ஸ்டாமினாவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ என்னோட ஸ்டாமினா 228 இருக்கு. அப்புறம் என்னோட புது டிவோர் அப்படிங்கிற ஸ்கில்லோட எபிலிட்டியை நான் சீக்கிரமா யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறான். அப்புறம் அவனோட பிளேயர் இன்ஃபோவை பார்த்தா லெவல் 20, அப்புறம் ஸ்ட்ரென்த் 400, ஸ்டாமினா 228, ஸ்பீடு 101. ஹீரோவும் அட்ராசக்கா என் பவர் லெவல் வேற லெவல் இருக்கு அப்படின்ட்டு இப்போ வரக்கூடிய அந்த பேன்க்யூட் காம்படிஷனுக்காக என்னால் இனிமே ஈஸியா ட்ரைனிங் எடுக்க முடியும். அப்புறம் இன்னைக்கே நான் அந்த கேலக்ஸி ஃபால் அப்படிங்கிற டெக்னிக்கையும் மாஸ்டர் பண்ணியாக்கணும். அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு சில கோல்டன் டெக்னிக் தேவைப்படுது, நான் எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போகணும் அப்படின்ட்டு வெளியே வரான். அப்புறம் நம்ம கிளாஸ் 10 பசங்களை போட்டு எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். அவனும் என்னங்கடா நீங்க கிளம்ப மாட்டீங்களா, இந்த வழியில கிளாஸ் 10 சேர்ந்த எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வரக்கூடாது அப்படிங்கிறான். நம்ம கெர்லோஸும் டேய் இது எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போறதுக்கான ஒரு வழி, நாங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்கறான். அவனும் சரிப்பா நாங்க உன்னை இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லல, நீ என்னோட காலுக்கடியில பூந்து இந்த வழியா போயிரு அப்படிங்கிறான். ஹீரோவும் அட அவ்வளவுதானே போயிட்டா போச்சு அப்படின்னு ஒரு அட்டாக் பண்றான். அந்த ஸ்டூடெண்ட்டும் யாரா நீ சைக்கோ, என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு மரண வழியில கதறான். நம்ம ஹீரோவும் எக்ஸ்கியூஸ் மீ இங்க என்னப்பா பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறான். அப்புறம் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.